இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். என்னடா சாஸ்திரத்தோட வெங்காயம் வரைக்கும் மாற்றவிட உன் அறிவு பெற்று அதுக்கு ஆராசா வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு தொடர்ந்து அவர் இப்படி பேசி வருகிறார். எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ ஆராசாவும் சரி, அண்ணாதுரையும் சரி, ஈவேராவும் சரி, இவங்களுக்கெல்லாம் மனு தர்மம்னா என்னன்னு தெரியாது. எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். இதே வேலையை கொஞ்ச நேரத்துக்கு மேல என் பொண்டாட்டிட்ட செஞ்சுட்டு விளக்கமா தடி வாங்காத ஒரே வெளியே வந்திருக்கேன். மேற்கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேன். ஒரு பகவத்கீதை, நீங்க சொல்லக்கூடிய மகாபாரதம், நீங்க சொல்லக்கூடிய அந்த மனு தர்மம், இந்த எதுவுமே இந்துக்கள் கிடையாதா? இந்துக்களுக்கு வந்துங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்த. இப்ப எதுக்கு நீ இத பேசுற? நீ முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக அவங்க மதமாற்றம் செய்ய வேண்டும், இந்து மதத்தின் மீதான நம்பிக்கையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை திமுக மூலமா, கம்யூனிஸ்டுகள் மூலமா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச விளக்கத்தை சொல்றேன். சனாதனம் தான் அழிவற்றது, பழமையானது, அதாவது அது ஒரு நித்தியமானது. அதைத்தான் நம்ம சனாதனம்ங்கிறோம், சனாதன தர்மம்ங்கிறோம். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. சத்திரியன், சூத்திரன், வைசியன், பிராமணன், இதெல்லாம் யாருக்கு இந்த காலத்துல பேசிட்டு இருக்கிறா? வலிமை பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி, ரொம்பவே ஜாஸ்தி. ஆக்சுவலி தே வெரி ஸ்மார்ட் கால்குலேஷன். சனாதனமும் சங்கத்தமிழும் பிரிக்க முடியாதுங்க. தமிழனுடைய வாழ்வியலே சனாதனம் தான். உள்ள என்ன நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நினைக்கும் போது எனக்கு அழுகிறதா, சிரிக்கிறதா, கோவப்படுறதா, வேதனைப்படுறதா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்? உயிருக்கு மேலாக உங்களை நேசித்துட்டுதான் பிரச்சனை. உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. ஒரு பையன் நேச்சான அந்த பொண்ணு பையனை திரும்பியே பார்க்காது. இவன் சல்லி பையலா பிடிச்சிட்டு குடிச்சு கஞ்சா குடிச்சு தண்ணியை போட்டு ராவடி பண்ணிட்டுறானோ அவனை தான் காதலிக்கும். நல்லவன் பெண்களுக்கு தெரியாது. ஏன்னா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு அண்ணன் தான் சொல்லுவாங்க. இதுதான் அதிபரோட பெண்கள் பத்தின சிந்தனை, பெண்களோட காதல் பத்தின சிந்தனை. நாங்க 2 பேர் லவ் பண்றோம் சார். எங்க 2 பேர் வீட்டுல ஒத்துக்கல. ஊர் ஜனங்க வேற துரத்துறாங்க. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் சார். ஐயோ திருச்செந்துறான், அங்க இருந்து இங்க பிழைக்க வந்த பையன் எங்க ஏரியா பொண்ண லவ் பண்ணா நாங்க சும்மா விட்டோமா? தமிழ் இனம் எங்கெங்க வாழ்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். சுத்தி முத்தி பார்த்தா எங்க அண்ணன் சொல்றது நாங்க சொல்றது ஒரே மாதிரி இருக்கும். அச்சு பிசாம ட்வின்ஸ் மாதிரி இருக்கும். அந்த வேலையை அண்ணன் தீவிரமா பாப்பாரு. யார் படிக்கணும், யார் படிக்க கூடாது, இந்த உரிமைகளை இலவசங்களை கொடுத்தா என்ன நடக்கும், அத்தியாவசியத்தை கொடுத்தா என்ன நடக்கும், படிப்பான், அடுத்த கட்டத்துக்கு போவான், அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் அண்ணன் அப்படி சொல்ல மாட்டேன். எங்க அண்ணனும் என்ன மாதிரி எங்க கிரகத்துல, எங்க அண்ணன் சொல்றபடி பார்த்தா எங்க கிரகத்துல எங்க வாழும் தமிழன் தான். நானும் எங்க அண்ணன் மாதிரி மான தமிழன். இன்னும் எங்க அண்ணன் மாதிரி அப்ப மானத்தை கொஞ்சம் வாடகைக்கு விடுவேன், இல்ல வித்துருவேன், அப்புறமா அதை மீட்டுவேன். அதுலதான் எனக்கு எங்க அண்ணனுக்கு ஒத்துமை. முடிவு பண்ணிட்டேன்டா. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு.